மாநகராட்சி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோடே இல்லை. இங்கே இருக்கிற எல்லா தெருவுலேருந்து வந்துடுவீங்க. கடந்த 10 வருஷம் எதுவுமே எந்த ரோடுமே கிடையாது. எல்லாமே கீழே ஊர்ந்துருது. நடந்து போனாலே ஊர்ந்துருவீங்க, சைக்கிளில் போனால் ஊர்ந்துருவீங்க. இப்போ அது மாதிரி நிலையில் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் இது கடலூருக்கு மாநகராட்சியை தரம் உயர்த்தி இப்போ இது மாநகராட்சி தேர்தல் வச்சதுக்கப்புறம் இந்த பகுதியில் அனைத்து சாலைகளும், அதாவது ஒரு 80% வேலை முடிஞ்சிச்சு. இன்னொரு 20% இருக்குது. கண்டிப்பாக அந்த இதையும் ஓரளவுக்கு நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். இப்போ ஆணையர் சொல்கிற போல மேயர் சொல்கிற போல கொஞ்சம் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் உடனே இப்போ பண்ண சொல்லுது. இந்த குடிநீர் பிரச்சனை சொன்னீங்க. இப்போ அதனால் குடிநீர் பிரச்சனை உடனடியாக கவனிக்கலாம். அதுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணா அவர்கள் அந்த குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க சொல்லிக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த குடிநீர் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். ஆனால் இந்த குப்பை அல்றது அதெல்லாம் சொன்னீங்க. ஏற்கனவே கடந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்னம்மா ஆமாம். ஏன்னா இப்போ காரணம் என்னவென்றால் சாதாரண சாமானிய குடும்பத்தில் பிறந்த முத்தமிழ் தலைவர் கலைஞர் ஒரு 5 முறை இந்த நாட்டை ஆண்டுகிறார். முதலமைச்சர் வேலை என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. இன்றைக்கி ஓடி வச்சுக்கிறாங்க. அது கூட துணை முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் இப்போ கூட பாருங்கள் 2 நாளாக ட்ரெண்டிங். துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறையை கையில் எடுத்ததுனால இது சாதாரண சாமானிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு தூய்மை பணியாளரின் மகள் சென்னை கண்ணகி நகர் கார்த்திகான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை இங்கே கூட வந்து ஆடிச்சு. நாங்களாம் பரிசு கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா சாதாரண ஏழை விட்டு பிள்ளை போய் இன்றைக்கி வந்து உக்ரைனில் போய்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய்ட்டு இன்றைக்கி வந்து கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்து முதலமைச்சர் உட்கார்ந்து நேரடியாக பேசுது. அதான் இந்த ஆட்சி ஏழை எளிய மக்களுக்காக நடக்கின்ற ஆட்சி. இதான் உதாரணம். இன்னைக்கு யாரோ வர்றாங்க, யாரோ போகிறாங்க. இன்னைக்கு பல உயிர்கள் போச்சு. 41 உயிர் போச்சு. அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு நடுத்தவர்கள் இருக்குது. ஒரே குடும்பத்தில் 2 பேர் இப்படிலாம் இருந்த நிலையெல்லாம் மாறி